தென்காசி மாவட்ட தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் ஆழ்வார்குறிச்சி கீழ திருக்கிளை சங்கம் சார்பாக சங்கத்தில் கொடியேற்றுதல் வ.உ.சி. அவர்களது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இரண்டாவது நிகழ்வாக இலவச கண் சிகிச்சை மற்றும் கண்தான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மூன்றாவதாக அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற சாதனையாளர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த முப்பெரும் நிகழ்வுகளை சங்க கௌரவ ஆலோசகர் மற்றும் சங்க மூத்த உறுப்பினர் சைவ திரு சண்முகப்பிள்ளை திருக்கரங்களால் சைவ வேளாளர் சமுதாய கொடி ஏற்றி வைத்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கண் சிகிச்சை முகாம் மற்றும் கண்தான விழிப்புணர்வு முகாம் தொடங்கி வைத்தனர். மாலையில் நடந்த நிகழ்ச்சியில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற சாதனையாளர்களான செல்வி முத்து, மகாலட்சுமி, செல்வன் இசைக்கு உள்ளிட்டவர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபத்தலைவர் ராமலிங்கம், செயற்குழு உறுப்பினர் ராமையா, செயற்குழு உறுப்பினர் ராமுத்து, கௌரவ ஆலோசகர் மாடசாமி, சாவத்தூர் சங்க தலைவர் ஆறுமுகம், ரவணசமுத்திரம் சங்க செயலாளர் சங்கலி புதத்தன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்வில் படிப்பு சம்பந்தமான நல்ல ஆலோசனை மற்றும் வருங்கால படிப்பு சமுதாய ஒற்றுமை குறித்து பேராமு சுந்தரம் சிறப்புரையாற்றினார். விழா பேரூரே மேனாள் தலைவர் சங்க கௌரவ ஆலோசகர் சங்கர நாராயணன் வ.உ.சி.யின் வரலாறு சிறப்புகள் பற்றியும் வருங்காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சங்க கௌரவ ஆலோசகர் சங்கர நாராயணன் பிள்ளை, உபத்தலைவர் ராமலிங்கம் பிள்ளை, செயலாளர் மாணிக்கம், பொருளாளர் துணை செயலாளர் ஆறுமுகம், முருகன், வள்ளிநாயகம், ராமையா, முருகானந்தம், சிவராமன், சாய் சுப்பிரமணியன், முத்து, குமார் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் அவர் தம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு செக்கெழுத்த செம்மல் ஐயா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து விழாவை சிறப்பித்தனர். சங்க பொருளாளர் முருகன் நன்றியுரை ஆற்றினார். விழா முடிந்தவுடன் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது.